உன் அக்கௌண்ட் ஒரு 30,000 போட்டு விடுறேம்மா. இஎம்ஐ ஒன்று கட்டணும். உன் அக்கௌண்ட்ல இருந்து கட்டிடு சரியா? சரிங்க. என்ன பேமெண்ட் ப்ராசஸிங்லேயே நிக்குது? என்னங்க என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ப்ராசஸிங்லேயே நிக்குது. அதான் பார்த்துட்டு இருக்கேன் என்னன்னு. அப்படியா? நீ கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்ப்போம். சரிங்க. பேமெண்ட் வந்துருச்சா பாரு. எனக்கு இன்னும் எந்த மெசேஜும் வரல. அக்கௌண்ட் கூடயும் போய் பார்த்தாலும் எதுவும் கிரெடிட் ஆகலையே. கிரெடிட் ஆகலையா? எனக்கு டெபிட் ஆயிடுச்சே. இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னுமா காசு வராம இருக்கு? அச்சச்சோ, இப்ப என்ன பண்றது? சரி இரு, கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் உன்னோட பேங்க்கு கால் பண்ணி கேட்டு பார்ப்போம். சரிங்க. உங்கள் அழைப்புக்கு நன்றி. நாங்கள் ஒய்ஒய் பேங்க்லேருந்து பேசுகிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள். என் அக்கௌண்ட் 30,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அந்த பேமெண்ட் எனக்கு வரல, அவங்களுக்கு டெபிட் ஆயிடுச்சு. ஓகே மேடம், நான் செக் பண்ணி சொல்கிறேன். உங்கள் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கள். 1212 சார். ஓகே மேடம், அப்படியே லைன்லேயே வெயிட் பண்ணுங்க. இல்லை மேடம், அப்படி ஏதோ வந்த மாதிரியே தெரியலையே. எந்த பேமெண்ட்டும் நடக்கல மேடம். யார் டிரான்சாக்ஷன் பண்ணாங்களோ அவங்களோட பேங்க்குகளை கேட்டு பார்க்க சொல்லுங்கள் மேடம். அந்த சைடு தான் ப்ராப்ளமாக இருக்கும். ஓகே சார். ஆச்சு, என்ன சொன்னாங்க? எந்த அமௌண்ட்டும் ரிசீவ் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சைடு எந்த ப்ராப்ளமும் இல்லை, உங்கள் சைடு பேங்க் செக் பண்ண சொல்கிறாங்க. அது சரி.